Hello everyone, welcome to Power Electronics lecture series. நம்ம பவர் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்டில் இனிஷியலாக என்ன பார்த்துருப்போம்னா 4 டைப்ஸ் ஆஃப் கன்வெர்ட்டர்ஸ் சொல்லி படிச்சிருப்போம். ரெக்டிஃபையர், இன்வெர்ட்டர், சாப்பர், ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர். ரெக்டிஃபையர் அப்படிங்கிறது ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இன்வெர்ட்டர் அப்படிங்கிறது ரெக்டிஃபையருக்கு அப்படி ஆப்போசிட்டாக பார்த்துக்க வேண்டியதான். டிசியை ஏசியை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து சாப்பர் அப்படிங்கிறது டிசி டு டிசி கன்வெர்ட்டர். அது என்ன டிசி டு டிசி கன்வெர்ட்டர்னா இன்புட் ஆனது ஃபிக்ஸ்டு டிசியாக இருக்கும், அவுட்புட்டில் நமக்கு வேரியபிள் டிசி கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர். அந்த ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து ஏசி டு ஏசி கன்வெர்ட்டர். இன்புட் நமக்கு ஃபிக்ஸ்டு ஏசியாக இருக்கும், அவுட்புட் ஆனது வேரியபிள் ஏசியாக இருக்கும் அட் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி. அதே இது நம்ம அவுட்புட்டில் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணால் அதை தான் சைக்ளோ கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த சைக்ளோ கன்வெர்ட்டரில் ஸ்டெப் அப் சைக்ளோ கன்வெர்ட்டர் அண்ட் ஸ்டெப் டவுன் சைக்ளோ கன்வெர்ட்டர்னு சொன்னோம். ஸ்டெப் அப் சைக்ளோ கன்வெர்ட்டர்னா இன்புட்டில் இருக்க ஃப்ரீக்வன்சியை விட அவுட்புட் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஸ்டெப் டவுன் சைக்ளோ கன்வெர்ட்டர்னா இன்புட் ஃப்ரீக்வன்சியை விட அவுட்புட் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எல்லா டைப் ஆஃப் கன்வெர்ட்டர்ஸ்லையும் யூஸ் பண்ணுற காமனான ஒரு சுவிட்சாக இருக்க எஸ்சிஆரை பற்றி படிச்சிருப்போம். எஸ்சிஆர் அப்படிங்கிறது சிலிக்கன் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். அது இன்னொரு நேம் நம்ம தைரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த தைரிஸ்டர் வந்து 4 லேயர் 3 டெர்மினல் 3 ஜங்ஷன் டிவைஸ்னு பார்த்துருப்போம். அந்த 3 டெர்மினல் எதனால்னா ஆனோட், கேத்தோட் அண்ட் கேட்டு. அதை எப்படி ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரிகரிங் மெத்தட்னு பார்த்துருப்போம். எதுக்காண்டி நம்ம ட்ரிகரிங் கொடுக்கணும்னா எஸ்சிஆரோட கண்டக்ஷனில் 3 டைப் ஆஃப் மோட் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்கும். ரிவர்ஸ் பிளாக்கிங் மோட், ஃபார்வர்டு பிளாக்கிங் மோட், ஃபார்வர்டு கண்டக்ஷன் மோட். ரிவர்ஸ் பிளாக்கிங் மோட்லையும் ஃபார்வர்ட் பிளாக்கிங் மோட்லையும் எஸ்சிஆர் ஆனது ஆன் ஆகிருக்காது. எதனால் ஆன் ஆகிருக்காதுன்னா ஜங்ஷன் J2 ஆனது ரிவர்ஸ் பைஸாக இருந்திருக்கும். ஜங்ஷன் J2 எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா கேட் டெர்மினலோட கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம ரிவர்ஸ் பிளாக்கிங் மோட்லையும் ஃபார்வர்ட் பிளாக்கிங் மோட்லையும் நம்ம கேட்டை வந்து எதுவுமே டச் பண்ணியிருக்கவே மாட்டோம், எந்த விதமான வோல்டேஜே கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ பயாசிங்கே நடந்திருக்காது. ஓகேவா? ஃபார்வர்டு கண்டக்ஷன் மோடில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எஸ்சிஆரோட கேட்டுக்கு பாசிட்டிவ் பல்ஸ் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ ஜங்ஷன் J2 பிரேக் ஆகி கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ கேட்டுக்கு வந்து நம்ம பல்ஸை அப்ளை பண்ணுறதான் ட்ரிகரிங் சர்க்கியூட் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த ட்ரிகரிங் சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் ட்ரிகரிங், ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ட்ரிகரிங் அண்ட் யூஜிடி ட்ரிகரிங்கை பற்றி படிச்சிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் ட்ரிகரிங்கில் மெயின் ட்ராபேக் என்னது, அப் டு 90 டிகிரி வரைக்கும் மட்டும்தான் நம்மளோட எஸ்சிஆரை ஃபயர் பண்ண முடியும். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ட்ரிகரிங் வந்திருப்போம். அங்கே நம்ம 0 டிகிரிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஸ்சிஆரை ஆன் பண்ணிக்கலாம். எதனால் யூஜிடி ட்ரிகரிங்க்கு போனோம், ரெசிஸ்டன்ஸ் ட்ரிகரிங்காக இருக்கட்டும் இல்லை ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ட்ரிகரிங்காக இருக்கட்டும், நம்ம ஒரு எஸ்சிஆரை ஃபயர் பண்ணுறதுக்கு தனித்தனியாக ஒரு சர்க்கியூட்டை டிசைன் பண்ணணும். அதே இது யூஜிடி ட்ரிகரிங் என்ன பண்ணிக்கலாம், ஒரு சிங்கிள் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணி நம்பர் ஆஃப் எஸ்சிஆரை ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் யூஜிடி ட்ரிகரிங் இருக்க மெயின் ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம், இந்த எஸ்சிஆர் ஆனது ஒரு அன்கண்ட்ரோல் சுவிட்ச் அப்படின்னு சொல்லியிருப்போம். எதனால் அன்கண்ட்ரோல் சுவிட்ச்னா அந்த எஸ்சிஆரை ஆன் பண்ணுறது மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆன் பண்ணுறது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம், அந்த ஃபயரிங் பல்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபயரிங் ஆங்கிளை வேரி பண்ணி எஸ்சிஆரை ஆன் பண்ணுறது மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அதை ஆஃப் பண்ணுறதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ எஸ்சிஆரை வந்து செமி கண்ட்ரோல் சுவிட்ச்னு அப்படி சொல்லியிருப்போம். ஸோ எப்படி இப்போ எஸ்சிஆரை ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிறத காமுட்டேஷன் மெத்தட் அப்படின்னு போயிருப்போம். அந்த காமுட்டேஷன் மெத்தடில் 2 டைப் ஆஃப் காமுட்டேஷன் இருக்கும், நேச்சுரல் காமுட்டேஷன் அண்ட் ஃபோர்ஸ்டு காமுட்டேஷன். நேச்சுரல் காமுட்டேஷன்னா நம்ம இன்புட் ஆனது ஏசி சப்ளைவை யூஸ் பண்ணால் அதைத்தான் நேச்சுரல் காமுட்டேஷன் அப்படின்னு சொல்லிப்போம். ஓகேவா? ஸோ ஏசி யூஸ் பண்ணுறதுனா நமக்கு பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள்னு வரும்ல. பாசிட்டிவ் சைக்கிளில் இருக்கும்போது எஸ்சிஆர் ஆனது ஆன் ஆகிருக்கும், நெகட்டிவ் சைக்கிளில் வரும்போது என்ன ஆயிருக்கும், எஸ்சிஆர் ஆனது ரிவர்ஸ் பைஸாக மாறி இருக்கும். ஸோ ஆஃப் கண்டிஷன் வந்திருக்கும். அதைத்தான் நேச்சுரல் காமுட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே இது அடுத்து ஃபோர்ஸ்டு காமுட்டேஷன்னா, ஃபோர்ஸ்டு காமுட்டேஷன் நம்ம இன்புட் ஆனது டிசியை யூஸ் பண்ணியிருப்போம். டிசியில் என்ன கிடையாது, நமக்கு பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் எதுவுமே கிடையாது. ஸோ கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ் வோல்டேஜ் மட்டும்தான் இருக்கும். என்ன பண்ண முடியாது, நெகட்டிவ் சைக்கிள் இல்லாததுனால நம்ம எஸ்சிஆரை நேச்சுரலாக ஆஃப் பண்ண முடியாது. ஸோ எப்பெல்லாம் நம்ம எஸ்சிஆரை யூஸ் பண்ணி டிசி சப்ளைவை யூஸ் பண்ணுறோமோ தனியாக காமுட்டேஷன் சர்க்கியூட் அப்படின்னு ஒன்று டிசைன் பண்ணணும். ஓகேவா? அந்த காமுட்டேஷன் சர்க்கியூட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காமுட்டேஷன் பார்த்துட்டு இருக்கோம். கிளாஸ் பி காமுட்டேஷன், கிளாஸ் சி காமுட்டேஷன், கிளாஸ் டி காமுட்டேஷன், கிளாஸ் இ காமுட்டேஷன் பார்த்துருப்போம். இந்த எல்லா காமுட்டேஷனுக்கும் பேசிக்கானது கிளாஸ் ஏ காமுட்டேஷன். இந்த ஒர்க்கிங் பிரின்சிபலே கிளாஸ் ஏலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். கிளாஸ் ஏல என்னன்னு சொல்லியிருப்போம், ஒரு இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் சீரிஸ் சர்க்கியூட்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். அது என்ன ஆகும், சார்ஜ் ஆகும். எப்போ ஒரு எலமெண்ட் ஃபுல்லாக சார்ஜ் ஆகுதோ அது என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகாது பார்க்கும். டிஸ்சார்ஜ் ஆகும்போது இண்டக்டராக இருக்கட்டும் கெப்பாசிட்டாக இருக்கட்டும் அதோட போலாரிட்டியை சேஞ்ச் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷனில் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ ஒரு டெர்மினல் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அது வந்து இன்னொரு டெர்மினலில் போய் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ அதுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் நமக்கு 2 மடங்கு ஆகும். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா காமுட்டேஷன் சர்க்கியூட்டையும் டிசைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்துருப்போம், இன்வெர்ட்டருக்கு வந்தோம். இன்வெர்ட்டரில் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர், 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர்னு இருக்குது.
நம்ம பார்த்துருக்கிறது 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் மட்டும் வச்சு படிச்சிருப்போம். அந்த 3 ஃபேஸ் இன்வெர்ட்டரில் 2 மோட் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்கும். 180 டிகிரி கண்டக்ஷன் அண்ட் 120 டிகிரி கண்டக்ஷன். 180 டிகிரி கண்டக்ஷனில் ஒரு டைமிங்லேயும் 3 தைரிஸ்டர் ஆனில் இருக்கும். 120 டிகிரி கண்டக்ஷனில் ஒரு டைமிங்லேயும் 2 தைரிஸ்டர் ஆனில் இருக்கும். அந்த 120 டிகிரி கண்டக்ஷனில் மெயின் ட்ராபேக் என்னன்னா, நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் ஆனது கண்டினியூஸாக இருக்காது, டிஸ்கண்டினியூட்டி ஆயிருக்கும். எதனால் டிஸ்கண்டினியூ ஆகுதுன்னா, நமக்கு இங்கே ஒரு டைமிங்கு 2 தைரிஸ்டர் தான் ஆனில் இருக்குது. 180ல் 3 தைரிஸ்டர் ஆனில் இருக்கிறதுனால அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு கண்டினியூஸாக கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 மோட் ஆஃப் ஆப்ரேஷன்லையும் 6 தைரிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்போம். 3 இது பாசிட்டிவ் குரூப், 3 இது நெகட்டிவ் குரூப்னு சொல்லியிருப்போம். அப்பரில் உள்ள எல்லாமே பாசிட்டிவ் குரூப்பாக இருக்கும், ஆடு நம்பரில் கொடுத்துருப்போம். லோயர் பார்ட்டில் உள்ள எல்லாமே ஈவன் நம்பரில் கொடுத்துருப்போம், அதை நெகட்டிவ் குரூப் ஆஃப் தைரிஸ்டர்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ அதை வச்சு கண்டக்ஷன் ஆங்கிளை பிரித்து 60 இன்டர்வலாக பிரேக் பண்ணியிருப்போம். பிரேக் பண்ணி அதில் ஒரு 60 இன்டர்வல்லையும் எந்தெந்த தைரிஸ்டர் ஆனில் இருக்குங்கிறத பொறுத்து வோல்டேஜை கால்குலேட் பண்ணியிருப்போம். டிசியிலேருந்து ஏசி எடுத்திருப்போம். ஏசிக்கு லோடுக்கு 3 ஃபேஸ் லோடை கொடுத்துருப்போம். அந்த 3 ஃபேஸ் லோடானது ஸ்டார் கனெக்ஷனில் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வந்தோம், சாப்பரை பற்றி படித்தோமா. சாப்பர் அப்படிங்கிறது டிசி டு டிசி கன்வெர்ட்டர். எதுக்காண்டி நம்ம சாப்பருக்கு போகிறோம்னா, நிறைய அப்ளிகேஷன்ஸில் வேரியபிள் டிசி தேவைப்படுது. எஸ்எம்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ராக்ஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை ட்ராலி சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லா பக்கமும் நமக்கு வேரியபிள் டிசி தேவைப்படுது. அந்த வேரியபிள் டிசியை 2 மெத்தடில் அச்சீவ் பண்ணலாம். ஒன்று ஏசி லிங்க் சாப்பர்னு இருக்கும், இன்னொன்று டிசி சாப்பர்னு இருக்கும். அந்த ஏசி லிங்க் சாப்பர்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்போம்னா, ஃபிக்ஸ்டாக இருக்க டிசியை இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி ஏசியை கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அந்த ஏசியை டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஸ்டெப் அப்போ ஆர் ஸ்டெப் டவுனாக பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸ்டெப் அப் பண்ணியிருப்போம், வோல்டேஜ் நம்ம டிக்ரீஸ் பண்ணணும்னா ஸ்டெப் டவுன் பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த ஏசி வோல்டேஜ் இருக்கா, அந்த ஏசி வோல்டேஜை ஃபர்தராக என்ன பண்ணியிருப்போம்னா ரெக்டிஃபையரை யூஸ் பண்ணி டிசியை கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த விதமான ப்ராசஸில் நமக்கு 3 டைப் ஆஃப் எலமெண்ட் தேவைப்படுது, ரெக்டிஃபையர், இன்வெர்ட்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த ப்ராசஸ் நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகுது. இதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட்டும் அதிகமாக இருக்குது, இதுக்கு ஆகக்கூடிய டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி பண்ணணும்னு வந்தது தான் டிசி சாப்பர். இந்த டிசி சாப்பருக்கு இன்னொரு நேம் என்னன்னா டிசி டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த டிசி சாப்பரில் சிங்கிள் சுவிட்சை மட்டும் யூஸ் பண்ணிப்போம். அந்த சிங்கிள் சுவிட்சை யூஸ் பண்ணி நம்மளோட இன்புட் வோல்டேஜை கொடுத்து அவுட்புட் வோல்டேஜை வேரி பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? அந்த சிங்கிள் சுவிட்சுக்கு சப்போர்ட்டிங் எலமெண்ட்டாக இண்டக்டர், கெப்பாசிட்டர், டயோடை யூஸ் பண்ணியிருப்போம். இண்டக்டர் எதுக்குன்னா டு எலிமினேட் கரண்ட் ஹார்மானிக்ஸ், கெப்பாசிட்டர் வந்து டு எலிமினேட் வோல்டேஜ் ஹார்மானிக்ஸ், ஃப்ரீ வீலிங் டயோடு எதுக்குன்னா ரிவர்ஸ் பயஸில் வர சர்க்குலேட்டிங் கரண்ட்டை ஃப்ளோ பண்ண வைக்கிறது. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம், வர்ற அவுட்புட் வோல்டேஜ் அதிகமாக ஆச்சுன்னா ஸ்டெப் அப் சாப்பர்னு பார்த்துருப்போம். அவுட்புட் வோல்டேஜ் ஆனது இன்புட்டை விட கம்மியாச்சுன்னா ஸ்டெப் டவுன் சாப்பர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? நம்ம ஸ்டெப் டவுன் சாப்பர் இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம், பக் கன்வெர்ட்னு சொல்லியிருப்போம். ஸ்டெப் அப் சாப்பருக்கு இன்னொரு நேம் பூஸ்ட் கன்வெர்ட்னு சொல்லியிருப்போம். அந்த பக் கன்வெர்ட் ஆகட்டும், பூஸ்ட் கன்வெர்ட் ஆகட்டும், எப்படி நம்ம அவுட்புட் வோல்டேஜை வேரி பண்ணுறோம்னா பேஸ்ட் ஆன் ஆல்ஃபா. ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னது, நம்ம அவுட்புட் வோல்டேஜ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருப்போமா. V0 = ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் VSன்னு இருக்கும். அந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது டியூட்டி ரேஷியோ ஆர் டியூட்டி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ஃபாவுக்கான ஃபார்முலா என்னது, T ஆன் டிவைட் பை Tன்னு கொடுத்துருப்போமா. டோட்டல் டைம் T அப்படிங்கிறது ஆன் டைமும் ஆஃப் டைமும் சேர்ந்தது. ஸோ ஆன் டைம் ஆஃப் டைமை பொறுத்து ஆல்ஃபா வேரி ஆகுது. அந்த ஆல்ஃபா வச்சு நம்ம அவுட்புட் வோல்டேஜை வேரி பண்ணுறோம். அந்த ஆல்ஃபா எப்படி வேரி பண்ணலாம் அப்படிங்கிறது 2 மெத்தடில் பார்த்துருப்போம். டைம் ரேஷியோ கண்ட்ரோல், கரண்ட் லிமிட் கண்ட்ரோல் பார்த்துருப்போம். டைம் பீரியடை வேரி பண்ணுறது மூலிமா ஆல்ஃபா வேரி பண்ணலாம், கரண்ட்டை வேரி பண்ணுறது மூலிமா ஆல்ஃபா வேரி பண்ணலாம். டைமை வேரி பண்ணுறதுல 2 மெத்தட் இருக்கும். ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி, வேரியபிள் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்துருப்போம். ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சியில் என்ன இருக்கும், டோட்டல் டைம் T வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பட் ஆன் டைம் ஆஃப் டைம் மட்டும் வேரி ஆகும். எக்ஸாம்பிளுக்கு டோட்டல் டைம் T வந்து 10 மில்லி செகண்ட் இருந்துச்சுன்னா இனிஷியல் என்ன இருக்கும், ஆன் டைம் 3 மில்லி செகண்ட், ஆஃப் டைம் 7 மில்லி செகண்ட் இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆன் டைம் 6 மில்லி செகண்ட், ஆஃப் டைம் 4 மில்லி செகண்ட் மாற்றுவோம். பட் டோட்டல் டைம் T 10 மில்லி செகண்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. அதைத்தான் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி சிஸ்டம்ல இருப்போம். ஏன் T கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆச்சுன்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி சிஸ்டத்தில் ஆன் டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆஃப் டைம் வேரி பண்ணி டோட்டல் டைம் Tயை வேரி பண்ணுவோம். இல்லைன்னா ஆஃப் டைமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஆன் டைமை வேரி பண்ணி டோட்டல் டைம் Tயை வேரி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 விதமான மெத்தடில் டைம் ரேஷியோ கண்ட்ரோல் பண்ணி அவுட்புட் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுவோம். கரண்ட் லிமிட் கண்ட்ரோலில் இண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளோட அவுட்புட் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுவோம். அதில் என்ன பண்ணுவோம்னா கரண்ட் ஆனது எப்போ மினிமம் வேல்யூவை ரீச் பண்ணுதோ அப்போ நமக்கு சுவிட்ச் ஆனது ஆன் ஆகும், சாப்பர் சர்க்யூட் நமக்கு ஆன் ஆகும். அந்த கரண்ட் ஆனது எப்போ மேக்ஸிமம் வேல்யூவை ரீச் பண்ணுதோ அப்போ சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனு போயிடும், நம்மளோட சர்க்யூட்டும் ஆஃப் ஆயிரும். ஓகேவா? இந்த மாதிரி ஆல்ஃபா வேரி பண்ணி தான் ஒரு சர்க்யூட்டை வந்து பக் கன்வெர்ட்டராக யூஸ் பண்ணுறோமா, பூஸ்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத படிச்சிருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் பற்றி படிக்க போகிறோம். பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் என்னன்னா ஒரே சர்க்யூட்டை யூஸ் பண்ணி அவுட்புட் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணவும் போகிறோம், டிக்ரீஸ் பண்ணவும் போகிறோம் பேஸ்ட் ஆன் ஆல்ஃபாவோட வேல்யூவை பொறுத்து. அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ நார்மல் என்ன சொல்லியிருக்கேன், 0லேருந்து 1 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்.
0 to 0.5 வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட் ஆனது பக் கன்வெர்ட்டராக ஒர்க் ஆக போகுது. 0.5 to 1 வேரி பண்ணால் அந்த சர்க்கியூட் ஆனது பூஸ்ட் கன்வெர்ட்டராக ஒர்க் ஆக. ஓகேவா? ஸோ சர்க்கியூட் டயக்ராம் பார்த்துடலாமா? சர்க்கியூட் டயக்ராம் என்ன பண்ணியிருப்போம்னா ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம் இல்லையா, ஸ்டெப் டவுன் சாப்பர் பக் கன்வெர்ட்டர். அதே சேம் சர்க்கியூட் டயக்ராம் தான். இன்புட் அண்ட் அவுட்புட் சைடு இருக்க அந்த இண்டக்டர் அண்ட் ஃப்ரீ வீலிங் டயோட பொசிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். பக் கன்வெர்ட்டரில் இங்கே டயோடு வந்திருக்கும், இங்கே இண்டக்டர் வந்திருக்கும். இந்த ரெண்டோட பொசிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா நமக்கு பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் கிடச்சிருது. இது நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், இன்புட்டில் கொடுத்துருக்க ஃபிக்ஸ்டு டிசி வோல்டேஜ். இங்கேருந்து ஒரு சுவிட்சை கனெக்ட் பண்ணியாச்சு. சுவிட்சுக்கு சீரீஸாக ஃப்ரீ வீலிங் டயோடு. ஃப்ரீ வீலிங் டயோட பொசிஷனை பார்த்துக்கணும். நார்மலாக நம்ம இந்த டேரக்ஷனில் ஆனோட கேத்தோட கொடுத்துருப்போம். இதில் ஆனோட் அண்ட் கேத்தோட பொசிஷன் வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ லோடுலேருந்து ஆனோட் சைடு, சப்ளைலேருந்து வர சைடு கேத்தோட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரீ வீலிங் டயோடுக்கு அடுத்து லோடை கொடுத்துருப்போம். எப்போதுமே கெப்பாசிட்டர் ஆனது லோடுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்போம். எய்தர் இது பக் கன்வெர்ட்டரோ, பூஸ்ட் கன்வெர்ட்டரோ, பக் பூஸ்ட் கன்வெர்ட்டரோ, அடுத்து பார்க்க போகிற கக் கன்வெர்ட்டரோ, எந்த விதமான டிசி கன்வெர்ட்டராக இருந்தாலே கெப்பாசிட்டர் ஆனது லோடுக்கு பேரலாக இருக்கும். எதனாலனா இங்கே வரைக்கும் நம்ம டிசியை ஃபிக்ஸ்டு டிசியை கொடுத்து வேரியபிளாக மாற்றிட்டோம். அந்த வேரியபிள் டிசி வோல்டேஜில் எதுவும் ஹார்மானிக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வோல்டேஜ் ஹார்மானிக்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்காண்டியே நம்ம கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ கெப்பாசிட்டர்லேருந்து வோல்டேஜ் ஹார்மானிக்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கப்புறம் பியூராக இருக்க டிசி வோல்டேஜ் ஆனது லோடுக்கு போகணும். அதனால என்ன பண்ணியிருப்போம்னா எப்போதுமே லோடுக்கு பேரலாக கெப்பாசிட்டரை கொடுத்துருப்போம். ஓகேவா? இதுதான் என்னது பக் பூஸ்ட் கன்வெர்ட்டரோட சர்க்கியூட் டயக்ராம். இதோட ஆப்ரேஷனை வந்து 3 மோட் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்லுவோம். மோடு 1ல் வந்து சுவிட்ச் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கும். மோடு 2ல் சுவிட்சை ஆஃப் பண்ணிடுவோம். மோடு 3லையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ சர்க்கியூட் டயக்ராம் புரியுதா? இதை வச்சு நம்ம ஃபஸ்ட் ஆப்ரேஷன் பார்க்கலாமா? மோடு 1ல் வந்து சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம். சுவிட்ச் ஆன் ஆனால் என்ன ஆகும், இங்கே நம்ம சப்ளை கொடுத்துருக்கோம். சப்ளைலேருந்து கரண்ட் ஆனது சுவிட்ச் க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். அது வழியாக ஃப்ளோ ஆகி இண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகி இங்கே சுற்றிட்டு இருக்கும். இதுக்கு அந்த பக்கம் எதுவுமே போகாது. எதனால் போகாது, இங்கே நம்ம ஃப்ரீ வீலிங் டயோடாக கொடுத்துருக்கோம். ஃப்ரீ வீலிங் டயோடானது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இங்கே மைனஸ்ன்னு இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே நமக்கு வர சப்ளை வந்து பாசிட்டிவ் சப்ளை. இங்கே வரும்போது நமக்கு ரிவர்ஸ் பயஸ் ஆயிடுது. ஸோ இந்த சைடு எதுவுமே கரண்ட் ஃப்ளோ நடக்காது, கீழே எதுவுமே கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஏன்னா இங்கே நமக்கு போனால் தான் இந்த சைடு க்ளோஸ்ட் பார்த்துருக்கோம். இங்கே நம்ம கரண்ட் என்ட்ரி ஆகலை. ஸோ இந்த சைடு எதுவுமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு மோட் ஆஃப் ஆப்ரேஷனில் சுவிட்ச் ஆனில் இருக்கும் போது விஎஸோட பாசிட்டிவ் போலாரிட்டி, சுவிட்சு, இண்டக்டர் அண்ட் விஎஸோட நெகட்டிவ் போலாரிட்டி. ஓகேவா? இது வழியாக நமக்கு கரண்ட் ஆனது ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமிங்கில் நம்மளோட இண்டக்டர் என்ன ஆகும், சார்ஜ் ஆகுமா? இது வர சார்ஜ் ஆகும். நம்மளோட சப்ளை வோல்டேஜ் விஎஸ் வரைக்கும் சார்ஜ் ஆகும். ஓகேவா? எந்த போலாரிட்டி சார்ஜ் ஆகுது, அப்பர் சைடு வந்து பாசிட்டிவ் போலாரிட்டி, லோயர் சைடு வந்து நெகட்டிவ் போலாரிட்டி. ஸோ இந்த டெர்மினலை வச்சு நமக்கு என்ன ஆகுது, இண்டக்டர் ஆனது சார்ஜ் ஆகுது. எது வரைக்கும், சப்ளை வோல்டேஜ் விஎஸ் வரைக்கும். இந்த சைடு இருக்க பார்ட் எதுவுமே நமக்கு ஒர்க் ஆகலை. லோடு வோல்டேஜ் ஆனது 0வாக இருக்கும். ஓகேவா? எப்போ மோடு 1 ஆப்ரேஷனில் சுவிட்ச் ஆனது ஆன் கண்டிஷனில் இருக்கும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மோடு 2க்கு ஆப்ரேஷன் பண்ணலாமா? மோடு 1 என்னென்னு புரியுதுல்ல, சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். கரண்ட் ஆனது சப்ளைலேருந்து சுவிட்சு இண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகி அகைன் சப்ளைக்கு வந்துடுது. இந்த டைமிங்கில் இண்டக்டர் சார்ஜ் ஆகுது. அப்பர் டெர்மினல் வந்து பாசிட்டிவாக இருக்குது, லோயர் டெர்மினல் நெகட்டிவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மோட் ஆஃப் ஆப்ரேஷனில் அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடுறோம். சுவிட்சை ஆஃப் பண்ணால் ஓப்பன் சர்க்கியூட் ஆயிரும். சப்ளை ஆனது நம்ம சர்க்கியூட் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? இந்த டைமிங்கில் என்ன ஆகுது, இண்டக்டர் மட்டும்தான் லோடோட கனெக்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியும், இண்டக்டர் வந்து சார்ஜ் ஆச்சுன்னா டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு பார்த்த தேடும். சார்ஜ் ஆன டெர்மினலுக்கு ஆப்போசிட் போலாரிட்டியில் டிஸ்சார்ஜ் ஆகும். இனிஷியலாக என்னாச்சு, போன சர்க்கியூட்டில் மேலே வந்து பாசிட்டிவ் போலாரிட்டி இருந்துச்சு, கீழே நெகட்டிவ் போலாரிட்டி இருந்துச்சு. எப்போ சார்ஜ் ஆகும்போது, அப்போ டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த சைடு நமக்கு என்ன ஆயிரும், பாசிட்டிவ் ஆயிரும். இந்த சைடு நமக்கு நெகட்டிவ் ஆயிரும். அதே டைமில் இங்கே வந்து இருக்கா, இந்த இண்டக்டருக்கு அக்கராசாக என்ன விதமான வோல்டேஜ் இருக்கும். நார்மலாக இண்டக்டருக்கு வோல்டேஜ் ஃபார்ம்லாம் என்னது, V = L di/dt பார்த்துருப்பீங்களா? அதை தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். V = L di/dt L di/dt கொடுத்துருக்கோம். இந்த அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் வந்து இண்டக்டருக்கு அக்கராசாக இருக்குது. இது வழியாக நம்ம டிஸ்சார்ஜ் ஆகும்போது இங்கே நம்ம போலாரிட்டி பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ் ஆயிடுது. அப்போ கரண்ட் ஆனது ஆல்வேஸ் பாசிட்டிவ் போலாரிட்டிலேருந்து நெகட்டிவ் போலாரிட்டி போகும். அப்போ இங்கேருந்து லீவ் ஆகுது. லீவாக எங்கே போகுது, அப்படி இங்கே வருது. ஸோ இங்கே நமக்கு 2 பிரான்ச் பிரியுது. ஒரு பிரான்ச் வழியாக கரண்ட் ஆனது கெப்பாசிட்டர் வழியாக ஃப்ளோ ஆகுது. இன்னொரு பிரான்ச் கரண்ட் ஆனது லோடு வழியாக ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? இந்த கரண்ட் எது வரைக்கும் போயிட்டு இருக்கும், இந்த இண்டக்டர் ஆனது டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும். இந்த இண்டக்டர் ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த வழியாக போகிற கரண்ட் நமக்கு 0 ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆகாது, லோடு வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ மோடு 2 ஆப்ரேஷன் என்ன நடக்குது, இண்டக்டர் ஆனது டிஸ்சார்ஜ் ஆகுது. இண்டக்டர் டிஸ்சார்ஜ் ஆகும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அந்த கரண்ட் ஆனது 2ஆக பிரியுது. கெப்பாசிட்டர் வழியாக ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, லோடு வழியாக ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த டைமிங்கில் பாரு, போன ஃபர்ஸ்ட் மோடில் என்ன இருந்துச்சு, இந்த டயோட் ஆனது ரிவர்ஸ் பயஸாக இருந்துச்சு. ஸோ ஆன் ஆகலை. இப்போ பாரு, இங்கேருந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் வருது, அப்படி தானே? ஸோ இங்கே நமக்கு பாசிட்டிவ் போலாரிட்டி ஆயிடுச்சு. இந்த இண்டக்டரோட அப்பர் டெர்மினல் வந்து நெகட்டிவ் போலாரிட்டியாக இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் வந்து கேத்தோட வந்துருச்சு. ஸோ டயோட நமக்கு ஃபார்வர்டு பயஸாக மாறிடுச்சு. அப்போ டயோட வந்து ஆன் ஆயிடுச்சுன்னா இங்கே வர கரண்ட் ஆனது அப்படியே அகைன் ஃப்ளோ ஆகி இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் சுற்றிட்டு இருக்கும்.
ஓகேவா. ஸோ கெப்பாசிட்டர் வழியாமல் ஏதோ சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போயிட்டு இருக்கிறதுனால கெப்பாசிட்டரும் சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. எப்போ மோடு 2 ஆஃப் ஆப்ரேஷனில். ஸோ சுவிட்ச் வந்து ஆனில் இருக்கும்போது இண்டக்டர் சார்ஜ் ஆச்சு, சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னா கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுது. ஓகேவா. ஸோ இந்த மோட் ஆஃப் ஆப்ரேஷனில் பாரு, கரண்ட் எப்போதுமே நமக்கு இங்கே வந்திருக்கும். பக் கன்வெர்ட்டராக இருக்கட்டும், பூஸ்ட் கன்வெர்ட்டராக இருக்கட்டும். பட் இங்கே என்ன ஆகுது, கரண்ட் ஆனது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அப்போ அவுட்புட் வோல்டேஜ் என்னவா இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ பக் பூஸ்ட் கன்வெர்ட்டரில் இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். வர்ற வோல்டேஜை நம்ம ஸ்டெப் அப்பும் பண்ணிக்கலாம், ஸ்டெப் டவுனும் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் வோல்டேஜ் நமக்கு கிடைக்குது. நிறைய இடத்துல பார்த்துட்டப்ப நமக்கு +5 வோல்ட் -5 வோல்ட் +7 வோல்ட் -7 வோல்ட்னு எடுத்துருப்போம்ல. எஸ்எம்பிஎஸ் இருக்கட்டும், எஸ்எம்பிஎஸ்ல +5 வோல்ட் எடுத்திருப்போம், -5 வோல்ட் எடுத்திருப்போம், +7 -7 எடுத்திருப்போம். அந்த -7 வோல்டேஜ் எப்படி அச்சீவ் பண்ணுறோம்னா பக் பூஸ்ட் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறோம். ஓகேவா. இந்த பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுற மூலிமா நம்ம வர்ற வோல்டேஜை நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம், டிக்ரீஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் என்னது மோடு 2 ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் மோடு 3க்கு போகலாமா. மோடு 3 ஆப்ரேஷனே நமக்கு என்ன ஆகுது, சுவிட்ச் ஆனது ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆச்சு இல்லை, இந்த கெப்பாசிட்டர் என்ன ஆகும், அகைன் டிஸ்சார்ஜ் ஆகுது. மோடு 2ல் வந்து இந்த இண்டக்டர் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கும். இண்டக்டர் ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் நமக்கு லோடு வழியாக போயிருக்கும், இன்னொரு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் கெப்பாசிட்டரில் போய் சார்ஜ் ஆகிருக்கும். இப்போ கெப்பாசிட்டர் என்ன ஆயிருக்கும், மோடு 2ல் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கும், இல்லைன்னா பார்ஷியலி சார்ஜ் ஆகிருக்கும். மோடு 3ல் என்ன ஆகுதுன்னா அந்த கெப்பாசிட்டரும் டிஸ்சார்ஜ் ஆகிடுது. ஸோ கெப்பாசிட்டரில் எல்லா எனர்ஜியும் நமக்கு லோடு வழியாக ஃப்ளோ ஆகி எனர்ஜி டிஸ்சார்ஜ் ஆகிரும். ஓகேவா. ஸோ கெப்பாசிட்டர் அக்கரஸா என்ன விதமான வோல்டேஜ் இருக்காது, இண்டக்டருக்கு அக்கரஸா போன பீரியடில் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. இதுதான் மோடு 3 ஆப்ரேஷன். ஸோ 3 மோட் ஆஃப் ஆப்ரேஷன் புரியுதா. இதோட ஆப்ரேஷன் வச்சு தான் நம்ம இதுக்குள்ளே வேவ் ஃபார்ம் வரைய போகிறோம். ஸோ ஆப்ரேஷனை கம்ப்ளீட்டாக தரவாக தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 3 மோட் ஆஃப் ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் மோடில் வந்து சுவிட்ச் ஆனில் இருக்குது. சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது இண்டக்டர் சார்ஜ் ஆகுது, ரிமைனிங் பார்ட் எல்லாமே நமக்கு சர்க்யூட்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா. அந்த இண்டக்டர் எது வரைக்கும் சார்ஜ் ஆகும், சப்ளை வோல்டேஜ் விஎஸ் வரைக்கும் சார்ஜ் ஆகும். அப்போ இண்டக்டருக்கு அக்கரஸா என்ன அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் இருக்கும், V = L di/dt இருக்குது. இது ஃபர்ஸ்ட் மோடில். ஸோ செகண்ட் மோடில் வந்து சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டா ஓப்பன் சர்க்யூட் ஆகிடுது. ஓப்பன் சர்க்யூட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும், நமக்கு சப்ளை வந்து சர்க்யூட்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஸோ என்ன ஆகுது, இண்டக்டரில் சார்ஜ் ஆன எனர்ஜி வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. எது வழியாக டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா லோடு வழியாகவும் கெப்பாசிட்டர் வழியாகவும் டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த க்ளோஸ்டு பாத் ஆனது டயோட வந்து ஃபார்வர்ட் பயஸாக மாற்றுது. டயோட நமக்கு ஆன் ஆகிடுது. ஓகேவா. இதுதான் மோடு 2 ஆப்ரேஷன். மோடு 3ல் என்ன பண்ணுவோம்னா இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிருக்கும்ல, அந்த கெப்பாசிட்டரில் சார்ஜ் ஆன எனர்ஜி எல்லாம் லோடில் போய் டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, சர்க்யூட்டில் போய் எந்த விதமான சார்ஜஸும் இல்லை, 0 அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஆயிடுச்சு. இதுதான் என்ன சொல்லுவோம்னா டிஸ்கண்டினியூஸ் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சர்க்யூட்டை ஆப்ரேஷன் நடக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல வோல்டேஜோ கரண்ட்டோ வந்து கம்ப்ளீட்டாக சர்க்யூட்டில் 0 ஆயிடுச்சுன்னா அதுதான் டிஸ்கண்டினியூஸ் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுது. நம்ம பக் கன்வெர்ட்டர்லேயே பூஸ்ட் கன்வெர்ட்டர் முன்னாடி படிச்சிருப்போம் இல்லையா. எல்லா இடத்துல என்ன இருக்கும், சுவிட்சை ஆன் பண்ணால் வோல்டேஜ் இருக்கும், ஆஃப் பண்ணால் வோல்டேஜ் இருக்கும், கரண்ட் இருக்கும்னு பார்த்துருப்போம். இப்போ எந்த ஒரு இடத்துலையும் கண்டினியூஸாக 0 அப்படிங்கிறது கரண்ட்டும் வோல்டேஜும் சேம் பாயிண்ட்ல அச்சீவ் ஆயிருக்காது. எய்தர் வோல்டேஜ் 0 ஆயிருக்கும் ஆர் கரண்ட் 0 ஆயிருக்கும். இங்கே என்ன ஆகும், நமக்கு வோல்டேஜும் 0 ஆயிரும், கரண்ட்டும் 0 ஆயிரும். சேம் டைமிங்கில் ஒரு சர்க்யூட்டில் இருக்க கரண்ட்டும் 0 ஆகுது, வோல்டேஜும் 0 ஆயிடுச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்கண்டினியூஸ் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆப்ரேஷன் புரியுதா. ஆப்ரேஷன் வச்சு என்னென்னு சொல்லிடலாமா. இப்போ ஒரு மோடா சொன்னோம்ல, அந்த மோடா எழுதி காட்டியிருக்கோம். மோடு 1ல் என்ன பண்ணியிருக்கோம், சுவிட்ச் வந்து ஆன் ஆயிருக்கு. சுவிட்ச் ஆன் ஆகும் போது நமக்கு என்ன ஆகுது, இண்டக்டர் வந்து ஸ்டோர் எனர்ஜி சார்ஜ் ஆகும்ல, சார்ஜ் ஆகும்போது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்குது. டயோட என்ன இருக்குது, அந்த டைமில் நமக்கு ரிவர்ஸ் பயஸில் இருக்குது. ஸோ டயோட் ஆனது ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டரில் வந்து சப்ளை வோல்டேஜ் VS வரைக்கும் இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மோடு 2 ஆப்ரேஷன். மோடு 2ல் என்ன பண்ணியிருப்போம்னா சுவிட்ச் வந்து ஆஃப் கண்டிஷன் போயிடும். ஸோ சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணால் என்ன ஆகும், இண்டக்டரில் ஸ்டோர் பண்ண எனர்ஜி வந்து லோடு வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும்ல, அதை தான் என்ன சொல்லியிருக்கோம்னா இண்டக்டர் வந்து ரிலீஸ் இட்ஸ் எனர்ஜி. எது வழியாக ரிலீஸ் பண்ணும், ரோடு வழியாக ரிலீஸ் பண்ணுது. ஸோ அந்த டைமில் எனக்கு என்ன ஆகும், கெப்பாசிட்டரும் சார்ஜ் ஆகும். அப்படி தானே. ஸோ கெப்பாசிட்டரும் சார்ஜ் ஆகுது, நமக்கு டயோட ஆன் ஆயிரும். ஏன்னா டயோட நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரிவர்ஸ் பயஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே நமக்கு பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால நமக்கு டயோடும் ஆன் ஆயிருக்கும். இதுதான் மோடு 2 ஆப்ரேஷன். மோடு 3 ஆப்ரேஷனில் சுவிட்சை வந்து ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்கும், டயோட நமக்கு ஆஃப் ஆயிரும். எதனால், நமக்கு கரண்ட் ஆனது கெப்பாசிட்டர்லேருந்து தான் நமக்கு லோடுக்கு போயிருக்கும். இதனால் என்ன ஆகுது, டயோடு நமக்கு ஆஃப் ஆயிடுது. அப்போ அவுட்புட் வோல்டேஜ் என்னவா இருக்கும், கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் அவுட்புட் வோல்டேஜாக இருக்கும். ஓகேவா. அவுட்புட் வோல்டேஜ் என்னவா இருக்குது, நமக்கு நெகட்டிவாக இருக்குது. எதனால் நெகட்டிவாக சொன்னேன், இனிஷியல் நமக்கு எப்போதுமே கரண்ட் ஆனது பாசிட்டிவ்லேருந்து மேலேருந்து கீழே வந்திருக்கும். பக் கன்வெர்ட்டர் ஆகட்டும், பூஸ்ட் கன்வெர்ட்டர் ஆகட்டும். இங்கே என்ன பண்ணுறோம், கீழேருந்து மேலே போகிறதுனால கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் மோட் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் எதிர்த்து வேவ் ஃபார்ம் வரையலாமா. சொன்ன ஆப்ரேஷன் எல்லாத்தையும் மொதமாக சர்க்யூட் டயக்ராம் வச்சு காட்டியிருக்கோம். இந்த கரண்ட் டைரக்ஷனை மட்டும் தெரிஞ்சிக்க, இந்த கரண்ட் டைரக்ஷனை தான் வேவ் ஃபார்ம் வரைய போகிறோம். வேவ் ஃபார்ம் எதுக்கெல்லாம் வரைவோம்னா, இந்த சப்ளை வோல்டேஜ், சுவிட்ச் கரண்ட்டு, இண்டக்டர் வோல்டேஜ், இண்டக்டர் கரண்ட்டுக்கு வரைவோம். அண்ட் ஃப்ரீ வீலிங் டயோடுக்கு அக்ராஸாக போகிற கரண்ட்.
நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஐடி, ஐடி, ஐஎல், விஎல் இந்த 4க்கு தான் வரைவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன்ல கரண்ட் இங்கிருந்து இங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்போ ஐடி வந்து 0வா இருக்கும், ஐஎல் இன்க்ரீஸ் ஆகும், விஎல் இன்க்ரீஸ் ஆகும், ஐடியும் ஐஎல்லும் சேமா இருக்கும். செகண்ட் மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ல இங்கிருந்து இங்கே போகுது. அந்த டைமில் நமக்கு என்ன ஆகுது, ஐஎல் டிக்ரீஸ் ஆகும், விஎல் வந்து ரிவர்ஸ் பயஸா மாறிடும். ஏன்னா இனிஷியலா மேல வந்து பாசிட்டிவ் போலாரிட்டி, கீழே நெகட்டிவ் போலாரிட்டியா இருந்துச்சு. இந்த டைரக்ஷன்ல சார்ஜ் ஆச்சு. ஓகேவா, நம்ம டிஸ்சார்ஜ் ஆகும்போது கீழே நமக்கு பாசிட்டிவா மாறிடுது, மேல நெகட்டிவா மாறிடுறதுனால இண்டக்டர் வோல்டேஜ் ஆனது மோடு 2 ஆப்ரேஷன்ல அப்படி ரிவர்ஸா மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் மோடு 3 ஆப்ரேஷன்ல இந்த கெப்பாசிட்டியில் ஒரு சார்ஜ் மட்டும் இங்கிருந்து இங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அந்த டைமிங்ல ஐடியும் 0 ஆயிரும், ஐஎல் 0 ஆயிரும், விஎலும் 0 ஆயிரும். ஏன்னா இது எதுவுமே கனெக்ஷன்ல வரல, இங்கே மட்டும் தான் சுத்திட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வேவ்ஃபார்ம் வரைஞ்சிடலாமா. வேவ்ஃபார்ம் எதுக்கெல்லாம் வரையலாம்னு சொன்னோம்ல, பிஎல்ங்கிறது வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர், ஐஎல்ங்கிறது கரண்ட் த்ரூ தி இண்டக்டர், ஐடி அப்படிங்கிறது கரண்ட் த்ரூ தி சுவிட்ச், ஐடிங்கிறது டயோடுக்கு வழியா போயிட்டு இருக்க கரண்ட். ஸோ இதை தான் நம்ம வேவ்ஃபார்ம் வரைய போகிறோம். இந்த சர்க்யூட் ஆப்ரேஷன் வச்சு அப்படியே அங்கே கனெக்ட் பண்ணிப்பார். ஸோ இனிஷியலாக மோட் 1 ஆப்ரேஷனில் இது மட்டும் தான் நடக்குது. இந்த சர்க்யூட் மட்டும் க்ளோஸில் இருக்குது, அப்படி தானே. ஸோ இந்த டைமிங்கில் ஐடியும் ஐஎல்லும் சேமாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கும், விஎல்லும் சார்ஜ் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இண்டக்டர் வோல்டேஜ் விஎல் என்னவா இருக்குது, சப்ளை வோல்டேஜ் விஎஸ்ஸாக இருக்கும். இண்டக்டர் கரண்ட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இண்டக்டர் கரண்ட்டு சுவிட்ச் கரண்ட்டும் சேம் தான். ஸோ சுவிட்ச் கரண்ட்டும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த டைமில் டயோடு ஆன் ஆயிருக்கா, ஏன்னா மோடு 1ல நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருக்கோம், டயோடு ஆனது ரிவர்ஸ் பயஸாக இருக்கும். ஸோ டயோடு வழியாக போயிட்டு இருக்க கரண்ட் வந்து நமக்கு 0வா இருக்கு. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் மோடு பார்த்துட்டோமா. ரெண்டாவது மோடில் என்ன பண்ணியிருப்போம், சுவிட்சை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். சுவிட்சை ஆஃப் பண்ணால் இது ஓப்பன் சர்க்யூட் ஆயிரும், இது வழியாக எதுவுமே இருக்காது. இந்த இண்டக்டரில் வோல்டேஜ் வந்து ரிவர்ஸாக மாறிடும். ஏன்னா நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ இதுக்கு அக்கரஸில் வோல்டேஜ் அப்படி ரிவர்ஸ் பயஸாக மாறிடுது. அப்போ நமக்கு டயோடு ஆன் ஆகிடுது, ஐடிங்க கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஐஎல் அப்படிங்கிற கரண்ட் நமக்கு டிக்ரீஸ் ஆகுது, ஐடி அப்படிங்கிற கரண்ட் வந்து 0 ஆயிடுது. ஓகேவா, இது அப்படி வரையலாமா. ஸோ இனிஷியலாக வோல்டேஜ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு, டிஸ்சார்ஜ் ஆகும்போது இண்டக்டருக்கு அக்கரஸாக உள்ள வோல்டேஜ் வந்து ரிவர்ஸ் பயஸாக மாறிடுச்சு. ஸோ அப்படியே நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் வரைஞ்சிட்டோம். ஓகேவா, இண்டக்டர் கரண்ட் வந்து கிராஜுவலாக குறையுது இல்லை, ஏன்னா டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா கரண்ட் ஆனது குறையும். நெக்ஸ்ட் சுவிட்சுக்கு அக்கரஸாக கரண்ட், சுவிட்ச் வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆயிடுச்சு மோடு 2ல. ஸோ கரண்ட் ஆனது நமக்கு அது வழியாக போகிறது 0 ஆயிடுச்சு. டயோடு ஆன் ஆயிடுச்சு, டயோடு கரண்ட்டும் இண்டக்டர் கரண்ட்டும் சேமாக தானே இருக்கும். ஏன்னா இதை நம்ம க்ளோஸ்ட் பார்த்து இங்கே ஒரு கரண்ட் போகுது, இங்கே 2ஆ பிரியுது, இங்கே வரும்போது இந்த 2 ஒன்றா தான் வரப்போகுது. ஸோ இந்த ஐஎல்லுங்க கரண்ட்டும் ஐடி அப்படிங்கிற கரண்ட்டும் சேமாக தான் இருக்குது. ஓகேவா, அதுதான் செகண்ட் மோட் ஆப்ரேஷனில் உள்ள வேவ்ஃபார்ம். நெக்ஸ்ட் மோடு 3. மோடு 3 என்ன பண்ணியிருப்போம், சுவிட்ச் வந்து ஓப்பன் ஆயிரும், அப்படி தானே. அப்போ சுவிட்சில் வழியாக ஃப்ளோவாக கரண்ட் 0. இண்டக்டர் நமக்கு ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் இருக்கும், அப்படி தானே. இண்டக்டர் உள்ள சார்ஜ் எல்லாமே கெப்பாசிட்டருக்கு போயிருக்கும். அப்போ இண்டக்டர் வழியாக போயிட்டு இருக்க கரண்ட் நமக்கு 0. கரண்ட் 0னா அதுக்கு அக்கரஸ் வோல்டேஜ் நமக்கு 0. இப்போ அந்த டைமில் நம்ம டயோடு என்ன ஆயிரும், டயோடு ரிவர்ஸ் பயஸாக மாறிடும். கெப்பாசிட்டியில் உள்ள எனர்ஜி மட்டும் தான் லோடுக்கு போயிட்டு இருக்கும். அப்போ இந்த சைடு இருக்க எல்லாமே நமக்கு 0 ஆயிடுது. இண்டக்டருக்கு அக்கரஸ் இருக்க வோல்டேஜ், கரண்ட்டு, சுவிட்சுகளில் உள்ள கரண்ட்டு, தைரிஸ்டர் கரண்ட்டு, டயோடு கரண்ட் எல்லாமே நமக்கு 0 ஆகுதா. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்கண்டினியூஸ் கண்டக்ஷன் மோட் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ப்ரீவியஸாக பார்த்த பக் கன்வெர்ட்டர்லேயே பூஸ்ட் கன்வெர்ட்டரில் இந்த மாதிரி எல்லா வோல்டேஜும் கரண்ட்டும் கண்டிப்பாக 0 ஆகாது. ஏதோ ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜோ கரண்ட்டோ சர்க்யூட்டில் இருக்கும். அதை நம்ம கண்டினியூஸ் கண்டக்ஷன் சொல்லுவோம், இதை நம்ம டிஸ்கண்டினியூஸ் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதே என்ன முடியும், அடுத்து நம்ம சைக்கிள் கண்டினியூ பண்ணால் இதே சேம் ப்ராசஸ் தான் வரும். இனிஷியலாக ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வோல்டேஜ், அடுத்து நெகட்டிவ், அடுத்து 0, அகைன் பாசிட்டிவ், நெகட்டிவ், 0. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள். இதே தான் அடுத்து என்ன ஆகுது, கம்ப்ளீட்டாக அப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது மொதல் ஆஃப் சைக்கிள், இது ரெண்டாவது ஆஃப் சைக்கிள்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த சர்க்யூட் ஆப்ரேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பர் ஆனில் இருக்கும் போது வோல்டேஜ் என்ன இருக்குது, சாப்பர் ஆஃபில் இருக்கும் போது வோல்டேஜ் என்ன இருக்குன்னு பார்ப்போமா. இதை வச்சு தான் அவுட்புட் வோல்டேஜ் V0 கேல்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சாப்பர் வந்து ஆனில் இருக்குது. சாப்பர் அப்படிங்கிறது சுவிட்ச். அந்த சுவிட்ச் வந்து ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகும், இங்கேருந்து இங்கே மட்டும் தான் சுற்றிட்டு இருக்கு. அப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் விஎஸ்ஸா, இங்கே மைனஸ் டெர்மினல் இருக்குது. ஸோ மைனஸ் விஎஸ், இங்கே நமக்கு ப்ளஸ் விஎல் இருக்குது. ஸோ மைனஸ் விஎஸ் ப்ளஸ் விஎல் ஈக்குவல் டு 0. நமக்கு என்ன வேணும், எப்போதுமே ஆன் கண்டிஷனில் இருக்க வோல்டேஜ் தான் எடுப்போம். நம்ம இண்டக்டர் தான் மெயின் எலமெண்ட்டு. இண்டக்டருக்கு அக்கராஸாக ஆனில் இருக்கும் போது வோல்டேஜ் என்ன இருக்குது, இண்டக்டருக்கு அக்கராஸாக ஆஃபில் இருக்கும்போது வோல்டேஜ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ விஎல் ஆன் ஈக்குவல் டு விஎஸ். இந்த சைடு மைனஸ் விஎஸ்ஸாக இருக்கிறது, அந்த சைடு போகும்போது ப்ளஸ் விஎஸ்ஸாக மாறிடுது. இதுதான் என்னது, சாப்பர் வந்து ஆனில் இருக்கும்போது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், சாப்பரை ஆஃப் பண்ணிடுறோம். சாப்பர் ஆஃப் பண்ணிட்டா இது எல்லாமே போயிடும். நமக்கு இங்கேருந்து இங்கே சுற்றிட்டு இருக்கும், அப்படிதான் ரிவர்ஸ் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து கரண்ட் இங்கே போகும்போது இங்கே நம்ம மைனஸ் டெர்மினல் இருக்குது. ஸோ மைனஸ் விஎல் ஆஃப் ப்ளஸ் V0 ஈக்குவல் டு 0. இங்கே வேறு எதுவுமே இல்லை. நம்ம வந்து கெப்பாசிட்டர் நான் கன்சிடர் பண்ணல, ஏன்னா கெப்பாசிட்டர்லேயே ஒவ்வொரு கரண்ட்டை தான் எடுப்போம். கெப்பாசிட்டர் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு அக்கராசாக வோல்டேஜ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்படி நம்ம கன்சிடர் பண்ணாலும் கெப்பாசிட்டருக்கு அக்கராசாக என்ன வோல்டேஜ் இருக்கோ அது V0 தான் இருக்கும். ஏன்னா லோடும் கெப்பாசிட்டர் நமக்கு பேரலாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு வோல்டேஜ் சேமாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவுட்புட் வோல்டேஜை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் விஎஸ் ப்ளஸ் V0 ஈக்குவல் டு 0வா.
நமக்கு VL ஆஃப் தானே வேணும். ஸோ VL ஆஃப் மட்டும் ஒரு சைடு வச்சு மீதி ஆன்சர் முடியலாமா? அப்போ VL ஆஃப் ஈக்குவல் டு V நாட். இந்த ரெண்டுலையும் பாரு, VL ஆன் ஆயிருந்துச்சுன்னா VS, VL ஆஃப்ல இருந்துச்சுன்னா V நாட். ஓகேவா? சுவிட்ச் ஆன்ல இருக்கும் போது இதுக்கு அக்கரசம் என்ன வோல்டேஜ் இருக்குன்னா இன்புட் வோல்டேஜா இருக்கு. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும் போது இண்டக்டர் அக்கரசம் என்ன வோல்டேஜ் இருக்குன்னா அவுட்புட் வோல்டேஜ் இருக்கு. ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? வோல்டேஜ் செகண்ட் பேலன்ஸ் எழுதலாமா? வோல்டேஜ் செகண்ட் பேலன்ஸ் என்ன எழுதுவோம்? VL on into T on plus VL off into T off equal to 0. இதுதானே வோல்டேஜ் செகண்ட் பேலன்ஸ். ப்ரீவியஸ் எல்லா வீடியோலையும் பார்த்துட்டு இருக்கோம்ல. இங்கே என்ன பண்ண போகிறோம்? VL ஆனுக்கு பதிலாக VS சப்ஸ்டியூட் பண்ணுறோம். போன வீடியோவில் பார்த்துருக்கோம்ல. இந்த ரெண்டோட வேல்யூஸையும் ஞாபகம் வச்சுக்க. VL ஆன்னா VS, VL ஆஃப்னா V நாட். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணு. VL ஆனுக்கு பதிலாக VS, T ஆனுக்கு பதிலாக ஆல்ஃபா T தானே. ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து டியூட்டி சைக்கிள் தானே. இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? T ஆன் பை T தானே. நமக்கு என்ன வேணும்? T ஆன் தானே வேணும். அப்போ T ஆன் மட்டும் வச்சுட்டு T என் சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ T ஆன் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் T அதை சப்ஸ்டியூட் பண்ணு. நெக்ஸ்ட் VL ஆஃப், VL ஆஃபுக்கு பதிலாக V நாட். T ஆஃப், T ஆஃபுக்கு பதிலாக 1 மைனஸ் ஆல்ஃபா இன்டு T. இதை நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் எப்படி கேல்குலேட் பண்ணு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணிடலாமா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் VS ஆல்ஃபா T. இங்கே வந்து V நாட் மட்டும் இருக்குது. இந்த டீயை உள்ள போகிறோமா டீன்னு கிடைக்கும். அப்போ V நாட் இன்ட்டு T, அடுத்ததுல மைனஸ் V நாட் ஆல்ஃபா T. ஓகேவா? எல்லாத்துலேயுமே T காமனாக இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம T எலிமினேட் பண்ணிடலாமா? ஏன்னா ஈக்குவல் டு ஆன்சர் இருக்குமா? T ஃபுல்லாக 0 தான் ஆகும். அப்போ இதில் இந்த T போயிடும். இங்கேயும் T, இங்கேயும் T. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் VSன்னு இருக்குது. இங்கே ரெண்டு பக்கமும் V நாட் காமனாக இருக்கு. அப்படி தானே. ஸோ V நாட்டை வெளில எடுத்துடலாமா? ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்கே வந்து 1 தானே இருக்கும். ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் V நாட். ஓகேவா? நமக்கு என்ன வேணும்? இதுலேருந்து V நாட் தானே வேணும். ஸோ இதை வந்து ஈக்குவல் ஒன் சைடு வரும்போது என்ன ஆகும்? நமக்கு V நாட் மட்டும் தான் வேணும். ஸோ V நாட்டை மட்டும் ஒரு சைடு வச்சுக்க. அப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா இந்த சைடு இருக்கும். V நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் VS. ஓகேவா? நமக்கு V நாட் தானே வேணும். ஸோ V நாட்டை மட்டும் வச்சுட்டு மீதி இங்கே என்ன இருக்குது? ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் VS டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா கீழே போனால் டிவைட் பையாக மாறிடுமா? இது அப்படி நமக்கு இந்த சைடு போயிடும். அதை தான் இங்கே எழுதியிருக்கும். அப்போ V நாட் ஈக்குவல் டு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஸோ அந்த பக்கம் வரும்போது நமக்கு மைனஸ் தான் மாறிடும். அப்போ V நாட் ஈக்குவல் டு மைனஸ் VS ஆல்ஃபா டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஈக்குவேஷன் மைனஸ் அப்படின்னு வருவதா? இந்த மைனஸ் என்னதுன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, வர அவுட்புட் வோல்டேஜை நம்ம நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம்னு சொன்னோம்னா, இந்த மைனஸுங்கிறது அந்த வர அவுட்புட் வோல்டேஜானது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஸோ பேஸ்டான இந்த ஆல்ஃபாவோட வேல்யூவை பொறுத்து நம்ம அவுட்புட் வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணுறோமா ஸ்டெப் டவுன் பண்ணுறோமா அப்படிங்கிறத டிசைன் பண்ணிக்கலாம். அதை எப்படி நம்ம ஆல்ஃபா பொறுத்து வேரி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. V நாட் ஈக்குவல் டு மைனஸ் VS ஆல்ஃபா டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. ஸ்டெப் டவுன் சாப்பர் பக் கன்வெர்ட்டர் என்ன பார்த்துருப்போம்? V நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் VS. பூஸ்ட் கன்வெர்ட்டர்னா V நாட் ஈக்குவல் டு VS டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. அந்த ரெண்டையும் அப்படியே இங்கே மிக்ஸ் பண்ணிடும். ஸோ மிக்ஸ் பண்ணால் V நாட் ஈக்குவல் டு VS ஆல்ஃபா டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. பக்கும் வந்துடுது, பூஸ்ட்டும் வந்துடுதா? அதான் இங்கே நம்ம பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர்னு சொல்லலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆல்ஃபா வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி V நாட்டோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? V நாட்டுக்கு ஃபார்முலா என்னது? V நாட் ஈக்குவல் டு மைனஸ் VS ஆல்ஃபா டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்கும். இந்த மைனஸுங்கிறது அந்த நெகட்டிவ் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுனால நான் இங்கே என்ன பண்ணல, நெகட்டிவாக விட்டுட்டேன். டைரெக்டாக V நாட் ஈக்குவல் டு VS ஆல்ஃபா டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஆல்ஃபாக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணு. 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? மேலேயும் 0 ஆயிரும், இங்கேயும் 0 ஆயிரும். V நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஆல்ஃபாக்கு பதிலாக 0.25, 1/4 0.25 தானே. 1/4 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுது? V நாட் ஈக்குவல் டு VS ஆல்ஃபாக்கு பதிலாக 1/4 1 மைனஸ் ஆல்ஃபா. இங்கே ஆல்ஃபாக்கு பதிலாக 1/4. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 4 மைனஸ் 1 டிவைட் பை 4 இருக்கும். அப்போ 3/4. அப்போ VS மேலே ஒரு 1/4 இருக்கு, கீழே ஒரு 3/4 இருக்கு. 4ம் 4ம் கேன்சல் ஆயிருமா? இப்போ 1/3 மட்டும் இருக்கா? அப்போ V நாட் ஈக்குவல் டு VS டிவைட் பை 3. இப்போ என்ன ஆயிருக்கு? ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 0.25 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அந்த டைமிங்கில் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் ஆனது VS/3 இருக்க வோல்டேஜை விட 3 மடங்கு கம்மியாக இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஆல்ஃபாக்கு பதிலாக 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணு. 1/2னா 0.5வா? 0.5 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுது? V நாட் ஈக்குவல் டு அதே VS அப்படியே இருக்கு. மேலே ஆல்ஃபாவா? ஆல்ஃபாக்கு பதிலாக 1/2, கீழே 1 மைனஸ் 1/2. ஓகேவா? ஸோ 1 மைனஸ் 1/2ங்கிறது 1/2வா? ஸோ மேலே உள்ள 1/2வும் கீழே உள்ள 1/2வும் கேன்சல் ஆயிரும். V நாட் ஈக்குவல் டு VSன்னு இருக்கு. எப்போ? ஆல்ஃபா வந்து 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது. அப்போ 0.5 அப்படி தானே. ஸோ இனிஷியல் என்ன இருக்குது? 0 கொடுக்கும்போது 0ன்னு இருக்கு. 1/4 கொடுக்கும்போது வோல்டேஜ் வந்து 3 மடங்கு குறைஞ்சிருக்கு. 1/2 கொடுக்கும்போது இன்புட் வோல்டேஜும் அவுட்புட் வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் ஆல்ஃபாக்கு பதிலாக 3/4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3/4னா 0.75 ஃபர்ஸ்ட் 0.25 சப்ஸ்டியூட் பண்ணோம், நெக்ஸ்ட் 0.5, இப்போ 0.75 கொடுத்துருக்கோம். அப்போ V0 ஈக்குவல் டு VS, மேலே ஆல்ஃபாக்கு பதிலாக 3/4 1 மைனஸ் 3/4. இந்த 3/4 வச்சு LCM எடுத்தா 4 மைனஸ் 3 டிவைட் பை 4 இருக்கும், அப்படி தானே 1/4. ஸோ 4ம் 4ம் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கு மீதி 3 டைம்ஸ் ஆஃப் VS. இங்கே பாரு ஃபர்ஸ்ட் நம்ம 0.25 கொடுக்கும்போது அவுட்புட் வோல்டேஜ் ஆனது இன்புட் வோல்டேஜை விட 3 மடங்கு கம்மியாச்சு. 0.5 கொடுக்கும்போது அவுட்புட் வோல்டேஜ் ஆனது இன்புட் வோல்டேஜுக்கு ஈக்குவல் ஆச்சு. 0.75 கொடுக்கும்போது அவுட்புட் வோல்டேஜ் ஆனது 3 மடங்கு இன்புட் வோல்டேஜாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன நீ கண்டுபிடிச்சிக்கலாம், ஆல்ஃபாவோட வேல்யூ 0லேருந்து 0.5 வரைக்கும் கொடுக்கும்போது அவுட்புட் வோல்டேஜ் ஆனது இன்புட் வோல்டேஜை விட கம்மியாக இருக்குது. இதை நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஸ்டெப் டவுன் சாப்பர் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை பக் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லலாமா. அதே அடுத்து பாரு, ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 0.1லேருந்து 1 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணால் அவுட்புட் வோல்டேஜ் ஆனது இன்புட் வோல்டேஜை விட அதிகமாகுது. இதை நம்ம ஸ்டெப் அப் சாப்பர்னு சொல்லலாம், இல்லை பூஸ்ட் கன்வெர்ட்டர்னு சொல்லலாமா. ஆல்ஃபாவோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா ஒரே சர்க்கியூட்டை பக் கன்வெர்ட்டராகவும் பூஸ்ட் கன்வெர்ட்டராகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், பக் பூஸ்ட் கன்வெர்ட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர்னா சேம் சர்க்கியூட்டை வச்சு அவுட்புட் வோல்டேஜை நம்ம ஸ்டெப் அப்பும் பண்ணுவோம், ஸ்டெப் டவுனும் பண்ணுவோம். வர அவுட்புட் வோல்டேஜ் ஆனது ரிவர்ஸ் டைரக்ஷனில் நெகட்டிவ் போலாரிட்டிலையும் அச்சீவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லியிருப்போம், பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ.